பாலியல் தொல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய கடமை. சமீப நாட்களாக குழந்தைகளை வெளியிலே விடுவதற்கு கூட பெற்றோர்கள் அச்சப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அச்சத்திற்கும் பயத்திற்கும் காரணம் கஞ்சா கலந்த பொருள்கள், அது மட்டுமல்லாமல் குடி, டாஸ்மாக் போதைப் பொருட்கள் தான். இதன் அடிப்படையிலேயே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்றவைகளெல்லாம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் எவ்வளவு நாளில் 24 மணி நேரத்தில் 12 குற்றங்கள் நடைபெற்றதாக எதிர்கட்சி என்ற முறையிலே அரசை குறை கூற விரும்பவில்லை. தப்புக்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று தொலைக்காட்சியும் பத்திரிகையும் கூறுகின்றதே நான் கூற விரும்புகிறேன். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இது போன்ற தவறான செயல்களுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அரசு முதல் உரிமையாக இதில் தனி கவனம் செலுத்தி இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான உயர்ந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். தவறு செய்பவர்களை நேரடியாக பார்த்தால் ஷூட்டட் ஆர்டர், அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, அதில் மாற்று கருத்தே இருக்கக்கூடாது, அவர்களுக்கு யாரும் வாதாடக்கூடாது. மிருகத்தனமான செயல்களில் ஈடுபடும் போது வேறு வழி இல்லை. 3 வயது பச்சிளம் குழந்தை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. இரவிலே தூக்கம் வருவது கிடையாது. இது போன்ற நிலை இருக்கவே கூடாது. இந்த நிலைக்கு காரணம் தனி மனித ஒழுக்கம் தான். தனி மனித ஒழுக்கம் கெடுவதற்கு காரணம் போதைப் பொருள், குடி. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அரசாங்கத்தினுடைய கடமை. தயவு கூர்ந்து இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனை முதல் படியாக எடுத்துக்கொண்டு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.